படம் வந்து நல்ல சிறந்த படம் தான். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் சொல்லியிருக்காங்க. பெரியாரோட தடி எதுக்காக வந்து குறிப்பிட்டிருக்குன்றத ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. பெரியாரோட தடி வந்து ஊன்றி நடப்பதற்கு மட்டுமல்ல, எடுத்து அடிப்பதற்கும் தேவைதான் என்று புரிய வச்ச கருத்து தான் இந்த படம். அதாவது என்னென்னா, திராவிடம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட சித்தாந்தம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா விளிம்பு நிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிடம். ஆனால் அந்த திராவிடம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பலசாரப்பட்ட மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் உள்ளவர்கள் அதற்கு உண்டான வழிவகை செய்யவில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு திங்கிங்கு. இது வந்து புரோக்கரேஜ்னால வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அரசியல் புரோக்கர்ஸ் நான் சொல்கிறது, அரசியல் புரோக்கர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையானதை அரசியல்வாதிகளே பண்ணுறாங்கன்றத ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க படத்தில். படத்தோட சாயல்ன்றது இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வந்து என்னென்ன இருக்குன்றதை மக்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஃபோன் இருந்ததுன்னா, இப்போ பிட்காயின்ன்ற வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம்ஸ் ஏகப்பட்டது நடக்குது. அந்த பிட்காயின் என்ன ரேட்டு போகுது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பணத்தை எங்களை பதுக்குறாங்க. ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கருப்பு பணம்னா ஸ்விஸ் பேங்க்கில் போட்டிருக்கணும். இப்போ பணத்தை எப்படிலாம் பதுக்க முடியும், அதை எப்படி ரிலீஸ் பண்ண முடியுன்றதை சிறப்பாக பதிவிட்டிருக்காரு. இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மாற்று ரேஞ்சை கொண்டு போயிருக்குன்றதை சொல்ல வருது. அவரோட பங்கு சிறப்பாக இருக்குது படத்தில். தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. என்ன படம் பார்த்தீங்க? சக்தி திருமகன். படத்தில் என்ன சொல்ல வராங்க? படம் நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி படம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்குன்னு சொல்ல, பட் டீசெண்டாக நல்ல படம், என்டர்டெய்னிங்காக இருக்கும். படம் எதனா சாயல் மாதிரி இருக்காங்க. படம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் வந்திருக்கு. ஃபேமிலியாக பார்க்கணும். ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல படம். படத்தில் ஃபைட்டுன்னு எதுவும் இல்லைங்க. அது யாருக்காக சொல்கிறாங்க? நமக்காக, மக்களுக்காக. மக்கள்லாம் நம்மள தானே. நம்ம ஒருத்தரும் எனக்கு என்னன்னு அப்படி இருக்க முடியாது இல்லையா? அதனால் மக்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஒருத்தரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கள்ல. இந்த படத்தில் விஜய் நடிச்சிருந்தா அப்படி இருக்கும். விஜய் சார் மக்களுக்காக வந்துட்டார். இனிமேல்ட்டு அவர் மக்களை பார்க்க போகிறாரு. விஜய் ஆண்டனி நடித்தாலும் நல்லாயிருக்கும், விஜய் சார் நடித்தாலும் நல்லாயிருக்கும். யார் வேணாலும் நடிக்கலாம். மக்களுக்குன்னு சொல்லும் போது யார் வேணாலும் நடிக்கலாம். அது கருத்து தான் முக்கியம். நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. விஜய் சார் இனிமேட்டு மக்களுக்காக வந்துட்டார். அவர் மக்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்காரு. அவர் யாருமே தொல்லை பண்ணலன்னா அவர் மக்களுக்கு நிறைய நன்மை செய்வார். அவர் அரசியலேருந்து எதுவும் எடுத்து செய்யலை. அவருடைய ஓடோட இது எடுத்து செய்கிறாரு. அந்த மாதிரி யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அவர் படிக்க வைக்கிறாரு நிறைய பேர். அவருக்கு தனியாக இருக்கும்போதே இவ்வளோ படிக்க வைக்கிறாரு. அரசியல் வந்தால் எவ்வளோ விஷயம் செய்வார். ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுக்கலாம். வாய்ப்புன்றது ஒருத்தருக்கு கொடுத்தாதான் அவங்க எந்த அளவுக்கு வந்து வெளியில் செய்வாங்கன்றது நமக்கு தெரியும். வாய்ப்பே கொடுக்காம அவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பயனுமே இல்லை. ஒருத்தர் வரட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமே. ஒருத்தர் வரும்போது மாற்றம் வருது இல்லையா? இவர் வரட்டும், மாற்றம் வரும். ஒருத்தருக்கு நன்மை வரும். நிறைய குழந்தைங்க படிப்பாங்க. படிப்பே எல்லாத்தையும் மாற்றிடும் சார். இந்த படத்தில் மியூசிக் அந்த மாதிரிலாம் எல்லாம் மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய இருக்குது. இந்த அதான் சொல்கிறாங்க, நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ரெண்டாவது ரியாலிட்டியில் இருக்கிற நிறைய விஷயமும் இருக்குது இல்லையா? அதை வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காகவும் சொல்லணும். அப்போ தான் எல்லாருக்குமே புரியும். ரியாலிட்டியாக சொன்னால் எல்லாம் ஐயோ போர் அடிக்குதுன்னு போயிடுவாங்க. சினிமாட்டிக்காக நல்ல விஷயமா சொன்னால் தான் எல்லா மக்களும் மனசுலேயும் பதியும். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பாலிடிக்ஸ் ஆனால் அதனால நல்ல விஷயமா சொல்லுவேன். பாலிடிக்ஸ் பற்றி சொல்ல இது இல்லை. யார் வந்தாலும் மக்களுக்கு தயவு செஞ்சு நன்மையை செய்யுங்க. அவருக்கு நல்லா இருக்கு. அவர் அப்புறம் பழைய சார் சந்திரசேகர் சார்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் அந்த இந்த சாரும் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு ஸ்கோப் இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு நல்லா இருக்குது. ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாம் படம். இப்போ வில்லன் வந்து புது வில்லன் போட்டிருக்காங்க. ஒரு ஆல்ரெடி பழைய படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்குது. அவர் இருப்பார். யார்? வில்லன் ஆமாம், அது அவர் ஜாதிமலை படத்தில் வராது பார்த்தீங்களா? அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. நல்லா தான் நடிச்சிருக்காரு. எல்லாமே அவங்கவுங்க ரோலில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க.
வில்லனோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோவோட இது வந்து நல்லா வெளியில் தெரியும். ஸோ ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. 25வது வருஷ படம்னா அது நல்லா இருந்தால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. நல்லா இருக்குது, ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்க்கலாம். ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் ஓகே, அவங்க ரோல் என்ன, அவங்களுக்கு மைல்டு ரோலு. ஸோ அவங்களுக்கு தகுந்த ரோலை அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் எப்படி, அவ்வளோதான். அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். மக்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம். அது கொஞ்சம் வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, என்ன பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்கேமில் ஆரம்பித்து 0 to இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து 2 படத்தில் ஒரு சாதுவாக தான் நடிச்சிருக்காரு. இது எப்படி ஆக்ஷன் மாதிரி இருக்கிற படம்? யாருமே விஜய் ஆண்டனிக்கா வந்து 2 படத்தில் சாதுவாக தான் நடிச்சாங்க. சாதுவாக நடித்தாலும் அந்த விஷயம் இருக்குது, அந்த விஷயத்த சொல்லிடுறாரு. சாதுவாக நடித்தாலுமே அவர் என்ன சொல்ல வரணுன்றத சொல்கிறாரு. ஓகேங்களா? அதனால் யார் வராங்கன்னு முக்கியம் இல்லை, யார் நன்மை செய்கிறாங்க தான் முக்கியம். அது நல்ல விதத்தில் நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவங்களோ குறை செஞ்சால் கம்மி தான் இருக்காங்க அந்த உலகத்தில். குறை சொன்னாங்கன்னா அவங்க திருப்பி போயிடுவாங்க. அதனால் ஒருத்தர் வந்தாலாம் பண்ண முடியாது, எல்லாருமே சேர்ந்தால் தான் பண்ண முடியும். சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாருக்குமே பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒருத்தர் 10 100 ஆகும், 100 1000 ஆகும், அந்த மாதிரி தான். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் விஜய் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு அவரை பிடிக்கும், அதனால் மட்டும் சொல்லலை. அவர் அரசியலுக்கு வரத்துக்கு